வணக்கம் நண்பர்களே, நம்முடைய சேனலுக்கு மீண்டும் ஒரு அன்பான வரவேற்பு. இன்னைக்கு நாம போக போறது மருதமலை முருகன் கோவில். கோயம்புத்தூர்ல இருந்து வெறும் 15 கிலோமீட்டர் தூரத்துல மேற்கு தொடர்ச்சி மலையுடைய அடிவாரத்துல அமைந்திருக்கக்கூடியது தான் இந்த கோவில். நம்ம இப்போ மலையுடைய அடிவாரத்துல இருந்து படிகள் மூலமா மேலே ஏறி போறோம். போற வழியில இருக்கிற இடும்பன் சன்னதியில சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மேல போய் ஆதி மூலஸ்தான சன்னதியில இருக்கிற முருகனை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மெயின் சன்னதியில இருக்கிற முருகனையும் தரிசனம் பண்ண போகிறோம். கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால வண்டிகள் எதையுமே அலோவ் பண்ணல, 2 வீலர் மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து படியில் ஏறி போயிடலாம். கொஞ்சம் கேலரிஸ் பர்ன் பண்ணலாம், கொஞ்சம் பெட்ரோலை சேவ் பண்ணலாம். மருதாசலம் இருக்க மனக்கவலை எதற்கு? சரி, நம்ம வந்து படியில் ஏற ஆரம்பிச்சாச்சு. மொத்தம் வந்து 800க்கும் மேற்பட்ட படிகள் இங்கே இருக்கு. மெதுவாக நடந்தால் கூட 1 மணி நேரத்தில் நடந்துடலாம்னு நினைக்கிறேன். போகிற வழியில் வந்து நமக்கு குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கெலாம் வந்து சின்ன சின்ன கடைகள் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து ஏதாவது ஜூஸோ இல்லை வந்து கூழ் அப்புறம் வந்து ஏதாவது சாப்பிட்ணுன்னா கூட சாப்பிட்லாம். ஸ்டார்டிங்லேயே இங்கே வந்து ஒரு சின்ன விநாயகர் கோயில் இருக்குது, அங்கே போய் சாமி கும்பிட்டு போயிடலாம். இந்த கோயில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையோடைய அடிவாரத்தில் இருக்குதுன்னு சொன்னேன், ஆனால் மலைக்கு மேலே தான் இருக்குது. அதனால தான் நம்ம இப்போ படியில் ஏறி போயிட்டுருக்குறோம். இந்த மலையில நிறைய மருத மரங்கள் இருக்கிறதுனால இதுக்கு வந்து மருத மலை அப்படின்னு பேர் வந்ததா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய மூலிகை செடிகளும் இருக்கு, அதனால வந்து இதை மருந்து மலை அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. இந்த கோயில் வந்து எவ்வளவு பழமையானது அப்படின்னு கேட்டா, இது வந்து ஒரு 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோயில் அப்படிங்கிறாங்க. அப்போதான் வந்துட்டு அந்த பாம்பாட்டி சித்தர் அப்படிங்கிறவரும் அதே காலகட்டத்தில் வாழ்ந்தவர் தானா. நக்கீரர் வந்து திருமுருகாற்றுப்படையில அறுபடை வீடுகளை பத்தி சொல்லியிருப்பாரு. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை, இதுக்கெல்லாம் அடுத்து 7வது படை வீடா சொல்லணும் அப்படின்னா அது இந்த மருதமலையை தான் நம்ம சொல்ல முடியும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் முருகன் வந்து சூரசம்ஹாரம் பண்ணினாரு அப்படின்ட்டு. சூரசம்ஹாரம் பண்ணினதுக்கு அப்புறமா அவர் நேரா திருச்செந்தூர்ல இருந்து மருதமலைக்கு தான் வந்தாராம். அது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல முருகனுடைய வாகனம் வந்து மயில் இல்லை, குதிரை. முருகனை வந்து நம்ம எப்பயுமே வந்து போர்க்கடவுள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஆனால் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி முருகனை வந்து குதிரையில் பார்க்கறது இந்த கோயிலில் பார்க்கலாம். படியில் பார்த்தீங்கன்னா நம்பர் போட்டிருக்காங்க. இப்போ தான் நம்ம 100வது படியை தாண்ட போகிறோம். 100வது படியை தாண்டின உடனேயே ஒரு சின்ன மண்டபம் இருக்குது, அது பக்கத்தில் போய் பார்க்கலாம். இந்த இளைப்பாறு மண்டபத்தை உபயமாக கொடுத்தவங்க மதுரை மாவட்டம் தேவாரம் ராமநாத பிள்ளை குடும்பத்தார். ஆண்டு 1993. அப்போ வந்து தேவாரம் மதுரை மாவட்டத்தில் இருந்திருக்கு, இப்போ தேவாரம் தேனி மாவட்டத்தில் இருக்கு. இந்த கோயிலில் இருக்கிற முருகனுக்கு சுப்பிரமணிய சாமி, மருதாச்சலமூர்த்தி அப்படிங்கிற பெயர்கள்லாம் இருந்தாலும் இன்னொரு பெயர் வந்து சோமாஸ்கந்தன். சோமாஸ்கந்தன் அப்படிங்கிற பெயர் வந்து எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா, முருகன் வந்து சிவனுக்கும் பார்வதிக்கும் நடுவில் இருக்கிற அந்த முருகனை தான் வந்து சோமாஸ்கந்தன் சொல்லுவாங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மருதமலைக்கு ஒரு பக்கத்தில் வந்து வெள்ளியங்கிரி மலையும் இன்னொரு பக்கத்தில் வந்து நீலிமலையும் இருக்கு. வெள்ளியங்கிரி மலையை சிவனாகவும் நீலிமலையை பார்வதியாகவும் நடுவில் இருக்கிற இந்த மருதமலையை முருகனாகவும் நினைச்சு இந்த முருகனை வந்து சோமாஸ்கந்தன் அப்படின்னு சொல்றாங்க. பாம்பு என்னன்னு தெரியல, நடங்க 2 சைடு பாத்துக்கிட்டே நடங்க. எங்க பேர் ஆடு அந்த பக்கம் பஸ் போற சத்தம் கேக்குது, ஆனா தெரிய மாட்டேங்குது. இது வந்து 4வது இளைப்பாறு மண்டபம். நிறைய பேர் இங்க உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போறாங்க. இந்த வெள்ளையில நடந்தா அந்த அளவுக்கு தெரியல, ஆனா அதுலதான் சூடம் பத்த வச்சுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம 200 படிகளை கிராஸ் பண்ணிட்டோம். 5வது இளைப்பாறு மண்டபம் இங்க இருக்கு. மக்கள் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியே இங்க ஒரு ஆடும் ரெஸ்ட் எடுக்குது. இங்க பக்கத்துலயே ஒரு பெரிய மரம் இருக்குது, அதோட நிழல்லையும் மக்கள் கொஞ்சம் பேர் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இந்த இடம் ரொம்ப பிளசண்டா இருக்கு. மக்களே, நம்ம இங்க 300 படிகளை கிராஸ் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 534 படிகள் இருக்கு, தொடர்ந்து நடப்போம். இப்ப நம்ம வந்து இடும்பன் சன்னதிக்கு வந்திருக்கிறோம். முருகப்பெருமானுடைய மிகப்பெரிய பக்தராக இருந்தவர் இடும்பன்.
அகத்தியர் சொன்னதுக்காக 2 மலைகளை காவடி மாதிரி சுமந்து வந்தாராம். அதனாலதான் இன்னைக்கும் முருகன் கோயிலுக்கு காவடி எடுக்கும்போது பக்தர்கள் வந்து முதல்ல இடும்பனை வழிபடுறாங்க. மருதமலையில இந்த இடும்பன் சன்னதி ரொம்ப ஒரு முக்கியமான இடம். நம்ம சாமி கும்பிட்டாச்சு. இந்த இடும்பன் சன்னதியை ஒரு சுத்திட்டு வந்துடலாம். இங்க ஒரு ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கு. அதுல வந்து காயினை ஒட்டி வைக்கிறாங்க. சரி, நம்மளும் வந்து ஒரு காயினை ஒட்டி வைப்போம். இந்த இடும்பன் சன்னதியை சுத்தி சின்ன சின்ன சாமி சிலைகள் இருக்கு. ஆனா அதெல்லாம் என்ன சாமின்னு எனக்கு சரியா தெரியல. தெரிஞ்சா சொல்லுங்க. இங்க இருந்து ரோடு ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. அந்த ஆப்போசிட்ல தெரிகிற படியில ஏறி மேலே போனா ரோடு வந்துடும். நம்ம அங்க போய் பார்க்கலாம். இந்த இடும்பன் சன்னதி வந்து ஒரு நல்ல ரெஸ்ட் ஸ்டாப் மாதிரி இருக்கு. இங்க இருக்கிற இந்த மரங்களுடைய இந்த நிழல் வந்து நல்லா கூலிங்கா இருக்கு. நம்ம அந்த ரோடு வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். இங்க குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சிருக்காங்க. இந்த ரோட்ல நடக்க கூடாதுன்னு போர்டு வச்சிருக்காங்க. நாங்க கீழே இருந்து ஏறும்போது காரெல்லாம் அலோவ் பண்ணல. இப்போ அலோவ் பண்றாங்க போல. சரி, ஓகே, நம்மளுடைய பயணத்தை தொடருவோம். மக்களே, இங்க பாருங்க, ரெஸ்ட் ஸ்டாப்னு சொன்னேன் பாத்தீங்களா? அதுக்கேற்ற மாதிரி இங்க சாப்பிட்றதுக்கு நிறைய ஐட்டம் வச்சிருக்காங்க. கம்மங்கூழ், வேர்க்கடலை, மோர், வெள்ளரிக்காய், தர்பூசணி நிறைய வச்சிருக்காங்க. நான் கூழ் குடிச்சேன், நல்லா இருந்தது. ஸோ இப்போ கொஞ்சம் எனர்ஜி ஏத்திக்கிட்டு நம்ம இப்போ நடக்க ஆரம்பிக்கலாம். ஆமாப்பா, முன்னாடி சாஞ்சி ஏறுங்க. முன்னாடி சாஞ்சி ஏறுங்கப்பா. ஏறுங்க. நம்ம இப்போ 400 படிகளை ரீச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பார்க்குற இந்த இளைப்பாறு மண்டபம் வந்து ஒரு முக்கியமான இளைப்பாறு மண்டபம். இது வந்து திரு சாண்டோ MMA சின்னப்பா தேவர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் கட்டப்பட்டது. இதை கட்டி 41 வருஷம் ஆகுது. இந்த சாண்டோ சின்னப்பா தேவர் அப்படிங்கிறவர் யாருன்னு உங்கள பெரும்பாலானவருக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லைனாலும் நான் சொல்றேன். இவர் தான் வந்து தேவர் ஃபிலிம்ஸோடைய ஓனர். MGR, ரஜினி எல்லாம் வச்சு நிறைய படங்கள் எடுத்திருக்காரு. முருகனுடைய தீவிரமான பக்தரான இவர் இதே மாதிரி ஒரு சஷ்டி நாள்ல தான் இறந்தாரு. இதே கோயம்புத்தூர்ல தான் இறந்தாரு. நல்லா காத்தடிக்குதுங்க. மக்களே, நம்ம இப்போ 500 படியை ரீச் பண்ணிட்டோம். 500 படியை ரீச் பண்ண உடனே பக்கத்துல வந்துட்ட மாதிரி தெரியுது. இங்க வந்து ஏதோ தகரம்லாம் வச்சு பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ரீரூட் பண்றாங்க. ஏதோ சைட்ல வந்து ஒரு சின்ன சந்து மாதிரி போகுது. அதை தாண்டி வந்ததுக்கு அப்புறமா இங்க கார் பார்க்கிங் இருக்கு. நாங்க வரும்போது எங்களோட கார் அலோவ் பண்ணல. ஆனா இங்க நிறைய கார்கள் நிக்குது. அதுக்கப்புறமா அலோவ் பண்ணிருப்பாங்க போல. இங்கதான் நிறைய பேர் செருப்பெல்லாம் கழட்டி போட்டுட்டு உள்ள போறாங்க. ஆனா நாங்க வந்து செருப்பை மலைக்கு கீழேயே கழட்டி போட்டுட்டு வந்துட்டோம். வெறுங்காலோட தான் மலை ஏறணும். இங்க ஏதோ புதுசா பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியல. இங்க வந்து பிரசாத கடை, அப்புறம் மடப்பள்ளி, இந்த ரெண்டையும் தாண்டினதும்
2 வழியா பிரியுது. பொது தரிசன வழி, சிறப்பு தரிசன வழி. நம்ம பொது தரிசன வழியில தான் போறோம். இதுதான் அந்த பொது தரிசன வழி. இங்க ஒரு பெரிய கியூ நிக்குது. நம்மளும் இங்கதான் நிக்கணும்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். நம்ம லைன்ல வந்து நின்னுட்டோம். ஆனா இந்த பக்கம் லெஃப்ட்ல இன்னொரு கியூ இருக்கு. ஃபர்ஸ்ட் எனக்கு புரியல அந்த கியூ எங்க போகுதுன்னு. அப்புறம் தான் சொன்னாங்க இங்க வந்து 2 சன்னதி இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நம்ம போறது வந்து ஆதி மூலஸ்தான சன்னதிக்கான கியூ. ஸோ இதுல பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இன்னொரு சன்னதிக்கு போறோம். அது வந்து சுப்பிரமணிய சுவாமி சன்னதி. ஸோ அதனால தான் வந்து இந்த 2 கியூ. இங்க நிறைய பேர் விளக்க போட்டுட்டு இருக்காங்க. பக்கத்துல வந்துட்டோம். சாமி கும்பிட்டுட்டு முன்னாடி இருந்த மண்டபத்துல வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. இனி அடுத்து வந்து சுப்பிரமணிய சுவாமி சன்னதிக்கு கிளம்ப வேண்டியதுதான். இதுதான் லாஸ்ட் செட் ஆஃப் படிக்கட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். 500 படிக்கு மேல நம்ம எண்ணல. ஸோ எக்ஸாக்டான கவுண்ட் எனக்கு தெரியல. மக்களே, ஆக்சுவல் கூட்டமே இங்கே தான் இருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் சும்மா ட்ரெய்லர் தான் நினைக்கிறேன். உண்மையான கியூ இங்கே தான் இருக்கு. ஆனால் எவ்வளோ பெரிய கியூவாக இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு நம்ம வந்து முருகனை பார்க்காம போறது இல்லை. இந்த கியூ எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு தெரியல. அதை தான் தேடிட்டு இருக்கிறோம். அம்மோ, நம்ம அநேகமா ஆரம்பிச்ச இடத்துக்கே போயிடுவோம்னு நினைக்கிறேன். அங்க இருந்து லைன் நிக்குதுன்னு நினைக்கிறேன். மழை வர்ற மாதிரி வேற இருக்கு. பட் அதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான். வெயில் அடிச்சதுன்னா இங்கெல்லாம் நிக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி, வெயிலோ மழையோ இன்னைக்கு முருகனை பார்க்காம போறது இல்ல. கீழே வரைக்கும் போதா? கீழ இருந்து வராங்க. நம்ம இங்க இப்படி வந்தனால கீழே போயிருக்கும் நினைக்கிறேன். ஆமா, போங்க போங்க. எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னே தெரியலையே. மேபி கீழே போயிரும் நினைக்கிறேன். வண்டி அங்க ஏமா இறங்கு. இங்க ஒரு லைன் நின்னாங்கல்ல அப்பல. ஆமா, அந்த லைன். ஆமா, இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுதுன்னு. ஆமா, இதான் லைன். இதான் லைன். நீங்க லைன்ல நிக்கிறீங்க. ஒரு வழியா லைன் எங்க ஆரம்பிக்குதுன்றத கண்டுபிடிச்சு நிக்க ஆரம்பிச்சிட்டோம். நிக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே மழை தூர ஆரம்பிச்சது. கரெக்டா இந்த கோபுரத்துக்கு கீழே வந்ததும் கொஞ்சம் நல்லாவே பெய்ய ஆரம்பிச்சது. ஆனாலும் மக்கள் யாருமே வந்து ஐயோ மழை பெய்யுதே அப்படின்னு சொல்லவே இல்லை. எல்லாருமே மழையை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க பாருங்க, இதுதான் பாம்பாட்டி சித்தர் கோயிலுக்கு போற வழி. இன்னும் கியூல தான் நின்றுட்டு இருக்கிறோம். கோயிலை ஒரு சுத்தி அப்படியே வந்து இந்த பாம்பாட்டி சித்தர் கோயிலுக்கு போற வழி பக்கத்துல கொண்டு வந்து விட்டுருச்சு. ஆனா இப்ப இங்க ஏதோ வேலை நடக்கிற மாதிரி இருக்கு. க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க, போக முடியாது போல. சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தாச்சுங்க. நல்ல நிதானமா நின்று சாமி கும்பிட முடிஞ்சது. யாரும் வந்து தள்ளி விடல, சீக்கிரமா போங்கன்னு யாரும் சொல்லல. மக்கள் எல்லாருமே பொறுமையா நின்று முருகனை தரிசனம் பண்ணிட்டு போறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. யாரெல்லாம் மருதமலைக்கு நேரா போய் முருகனை பார்க்க முடியலையோ அவங்கெல்லாம் இந்த வீடியோ வழியா முருகனை பார்த்துக்கோங்க. யாரெல்லாம் மருதமலைக்கு போகணும்னு இப்போ நினைக்கிறீங்களோ நீங்கள் எல்லாருமே சீக்கிரமா மருதமலைக்கு போய் முருகனை வந்து தரிசனம் பண்ணுவீங்க. அதுக்காக அந்த முருகப்பெருமானை நான் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். மருதாசலன் இருக்க மனக்கவலை எதற்கு.